Yes. எப்படி இந்த கேமரா திருப்புறதுன்னு தெரியல. ஓம் 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 போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. அம்மா போச்சு. தீபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா. தீபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா. சாந்தி இது சொல்லு. சக்தி சத்ருபுத்தி விநாசாய தீபஜ்யோதி நமோஸ்துதே நமः. நமः. दीपज्योति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशः दीपज्योति नमोस्तुते. ஆரம்பி வேலாயுதம் நீங்களே ஆரம்பிங்க. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஆதி கணபதி ஆறு முகவரை அம்பிகை மணவாளரை கால பைரவ நந்திகேஸ்வரர் வீரபத்ர தட்சிணாமூர்த்தியை சேஷகிரிவல வெங்கடேஸ்வர திருமகள் அலமேலுவை தேவி சரஸ்வதி சதுர்முக பிரம்மஸ்ரீ தேவி அம்மனை பிராணதாரகமாக விளங்கிடும் பரிபூர்ண காவேரி அம்மனை ஆதி கங்கை 66 கோடி அகில புவனத்தின் தீர்த்தத்தை மத்திய கூர்ம வராக நரசிம்ம வாமன அவதார மூர்த்தியை வீர பரசுராம பலபத்ர ஸ்ரீ ராமகிருஷ்ண பௌத்தரை ஹரி திருமார்பில் விளங்கிடும் ஸ்ரீ துளசி மகாதேவியை ஜனகன் திருமகள் பிராணநாதனை ஸ்ரீ பரத லக்ஷ்மண சத்ருகணனை ஆதிசக்தியை லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி அம்மனை அகில திரௌபதி சீதை தாரகை மண்டோதரி 5 பேர்களை
தேவகி குந்தி சுபத்ரை ருக்மணி சப்த ரிஷிகளின் தேவியை தசரத தேவி கௌசல்யுடன் சிறந்த உத்தமிமார்களை ஐராணியுடன் சுர கன்னிகைகளை ஐராவதம் செல்வம் அருமையாகிய காமதேனுவை அடர்ந்த கற்பக சோலையை அஷ்டதிக்கு பலர் அவர்கள் தேவியை அஷ்டவசி அஷ்டகஜங்களை சித்த கிண்ணற சிம்புருடரை சிறந்த வித்யாதரர்களே வசிஷ்டர் வாம தேவர் காஷ்யபர் அகஸ்தியர் அத்ரி ஆங்கிரசை புலஸ்திய கிருது புலகர் முதலான தபசீலக்கிய மகளை வேத வியாசரை மார்க்கண்டேயரை வீணை கான நாரதரை சுதர் சௌனக துர்வாச முனி ஜனத் பரத காருவை மதங்க நிருஷ்ய சிங்கரை மகரிஷி சரவங்கர பிருகுமாமுனி கௌதம ரிஷி பேர் பெற்ற விஸ்வாமித்ரரை ஜனகராசரை வைசம்பாயனர் கபில ரிஷியுடன் தத்தாத்ரேயரை காட்டி பரத்வாஜரை ஹயக்ரீவரை பிரகஸ்பதி குரு ஆதிசங்கர பத்மபாதரை அஷ்டகோணரை புகழ் பெற்ற ராமானுஜரை ஸ்ரீதலாச்சாரி ஸ்ரீ கோவிந்தரை சிறந்த அகில புவனத்தை காத்து ரட்சிக்கும் அஷ்டலக்ஷ்மி ஹனுமான் பெரிய திருவடியுடன் ஆழ்வார்கள் பன்னிருவரை பரம பக்தனாம் ருக்மமாய்வதன் குருவன் பக்தனாம் பிரகலாதன் பக்தி செய்திட்ட குச்சேலர் அம்பரிஷி பீஷ்மர் விதுரர் பாஞ்சாலியர் ஆதி மூலத்தை கூவி அழைத்திட்ட அறிவு மிகுந்த கஜேந்திரனை ஹரிணை துதி செய்த பாடர் பக்தரை அப்ப சுந்தர ஞான சம்பந்த அறுபத்து மூவத்தங்களை ஜய துளசிதாசரை ஹரி சிறந்த பக்தமான்களை பக்தர் குழாங்களை பகவான் மூவரை பாரில் உள்ள புண்ணிய நதிகளை ஏற்றி தொழுதிட்டேய சுத்தீருடன் போற்றினே பெரியோர்களை உதய காலத்தில் உள்ளம் தெளிந்து நான் இதயத்தில் பரதேவியின் பாத கமலத்தை தியானம் பண்ணிய பகலில் கடந்தேறினேன் தியானித்து எழுந்தே ராம 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 கல்யாண ராம கதம்ப ராம காகுஷ்ட ராம கருணாநிதியே ராம ஸ்ரீராம ஜய ராம கனகரஜ சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரிவர் குரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசிர நிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவது பவது சக்கரம் வாமதேவ விஷ்ணு சக்கரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இதுல உச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு நம்ம கீதையில வர 10வது அத்தியாயத்துல வர குதிரை, இந்த அமிர்தத்தை கடையும் போது கிடைச்ச குதிரை உச்சை ஸ்ரவஸ். அதே மாதிரி ஐராவதம், நிறைய கீதையில வர பெயர்கள் இங்க வரும். சரி, திருப்பாவை
சாந்தி. ம். அன்மியூட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. ம். பண்ணிட்டேன். கேக்குறதா? பாபா. குத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலெறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலெறி, குத்தல பூங்குழல் நப்பினை கொங்கை மேல், கொத்தல பூங்குழல் நப்பினை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், மைத்தடம் கண்ணினார் நீ உன்மணாளனை, மைத்தடம் கண்ணினார் நீ உன்மணாளனை, எத்தனை போதும் துயிலெழ விட்டாய்கான், எத்தனை போதும் துயிலெழ விட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கில்லாயார், எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கில்லாயார், தத்துவம் அன்று தகவலோரெம்பவாய், தத்துவம் அன்று தகவலோரெம்பவாய், தத்துவம் அன்று தகவலோரெம்பவாய். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அண்ணா விளக்கம் சொல்லிட்டோம். யாரு? அண்ணா விளக்கம் சொல்லிட்டோம். திருப்ப விளக்கம். மங்களகரமாக குத்துவிளக்கு ஒளி வீச, யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை கொண்ட கட்டிலின் மேல் மென்மையான பஞ்சு மெத்தை விரித்திருக்க, அதில் கொத்து கொத்தாக மலர்களை தலையில் சூடிய நப்பினையே அனைத்தபடி படுத்திருக்கும் பரந்த மார்பை உடையவனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைப்பூசிய கண்களை உடையவனே, நீ உன் மணாளனை ஒருபொழுதும் பிரிய விட மாட்டாய். லோகமாதவான உனக்கு இது ஏற்றத்தக்கதன்று. திருவம்பாவைக்கு நான் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், அவர் இது வரலன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி சுகந்தி சொல்லியிருக்கா? சரி, சுகந்தி ஆரம்பி. சொல்லமா? ஆரம்பி. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்குமெம் அச்சத்தால், எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள், எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோணல் குதியேல், எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்புகழ். மாகத்தை முட்டவரும்
மாயத்தை முட்ட வரும் கூற்றன் என் முன்னே வந்தால் மாயத்தை முட்ட வரும் நெடும் கூற்றன் என் முன்னே வந்தால் தோகை புறவையுடன் தோன்றி நிற்பாய் முருகா என் முன்னே தோகை புறவையுடன் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பே சுத்த நித்த முக்தி தியாக பொறுப்பே திரிபுரந்தகனே திரியம்பகனே திரிபுரந்தகனே திரியம்பகனே பாகத்தில் வைக்கும் கல்யாணி தன் பாலகனே சரண கமலத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத ஜட கசட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியமயக்கும் கருணை புரியாதிருப்பது என குறையும் வேளை சேர்ப்பது கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதிரத்ன மணி அணி பொன் மலை சேச்சி கமழும் மணமர் கடப்பும் அடியோனே தருணமிதையா உதவி புரிய தருணம் இதய தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வயோகமேக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமூர்த்தி பரகதியுனி கொடுத்துதவி புரிய வேணும் நேத்த வடிவேல தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வயோகமேக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான மூர்த்தி பரகதியுனி கொடுத்துதவி புரிய வேணு நீத்த வடிவேல அருணதள பாத பத்மோ அது நிதமுமே தோதிக்க அரிய தமிழ்தான் அழித்த மயில் வீர அருணதள பாத பத்மோ அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அழித்த மயில் வீர
அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மேதுதித்த அழக திருத்தி அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மேதுதித்த அழக திருத்தின் முருகனே தருணமிதைய உதவி புரிய தருணம் இதைய வெற்றிவேல் முருகன். ஹர ஹரோ ஹரா. நமஸ்காரம். இந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து பஜனை ஒண்ணு நான் டேக் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பஜனை வச்சுக்கலாம். என்னாச்சு? கேட்கலையா சரியா? கேட்கலண்ணா. மொபைல்ல இருந்து எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியும். சரி. காயத்ரி அன்மியூட்.
वनमाली राता रमणा गिरितारे गोविंदा वनमाली राता रमणा गिरितारे गोविंदा नीलमेघ सुंदरा नारायण केशवा नीलमेघ सुंदरा नारायण केशवा हरिनारायण केशवा वनमाली राता रमणा गिरितारे गोविंदा नारायण 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 गोविंदा हरि गोविंदा गोपाला हरि गोपाला गोविंदा हरि गोविंदा गोकुल नंदन गोविंदा गोविंदा हरि गोविंदा नारायण हरि गोविंदा गोविंदा हरि गोविंदा नारायण हरि गोविंदा वनमाली राधा रमणा गिरितारे गोविंदा உங்க ஸ்கூல் குழந்தைகளையும் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அனுப்பி. காயத்ரி जी கண்டிப்பா கண்டிப்பா அனுப்புறேன் ஜி. யாரு அடுத்தது? கீதா கீதா பூஜா அபராஜிதா விதி. இங்க இருக்க ஆரம்பி. মায়ের পায়ের জুবা হয়ে ওঠে না পুঠে মন আমার মায়ের পায়ের জুবা হয়ে ওঠে না পুঠে মন ও তার গন্ধ না যা আছিস নয় গন্ধ না থাক ও তার গন্ধ না থাক যা আছিস নয় মায়ের পায়ের জবা হয়ে ওঠে না পুঠে মন আমার মায়ের পায়ের জবা হয়ে ওঠে না পুঠে মন জানি জুই মালতিয়ায় কত গন্ধ যে ছড়ায় তবু ঘরের পিলের পরে কাছে নিজের বেলায় জানি জুই মালতিয়ায় কত গন্ধ যে ছড়ায় তবু ঘরে ফেলে কাছে নিজের বেলায় তোর মতো যে নিকতা দিক মায়ের পরিয়ালপা তোর মতো যে তোর মতো যে নিকতা দিক মায়ের পায়ের জবা হয়ে না পুঠে মন আমার মায়ের পায়ের জবা হয়ে উঠে না পুঠে মন অনন্তায় তলাগে ভয় গরুর ভুরিন ভাঙিয়ে হয়ে বুঝিবা হয়ে তোরে যেন ধরিস না তোরে দয়া মহিমা রক্তা মাখা কালো রূপে গোছায় কালিমা তোরে যেন ভুলিস না তোরে দয়া মহিমা তার রক্তা মাখা কালো রূপে গোছায় কালিমা তাই বলিয়ায় ওই রান্না করে আত্মসমর্পণ তাই বলিয়ায় তাই বলিয়ায় ওই রান্না করে আত্মসমর্পণ মায়ের পায়ের জবান না পুঠে আমার মায়ের পায়ের জবা হয়ে উঠে না পুঠে মন. பாபா இது பெங்காலியில ஷாமலா அப்படின்னு ஷாமலா தண்டகம்னு இவர் எழுதியிருக்கார் பாருங்க. சரஸ்வதியை பத்தி ஒரு நிறைய பாட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுல ஒண்ணு குல்தீப்பை அதை ரெக்கார்ட் பண்ணி குழந்தைகளை வச்சு ரெக்கார்ட் பண்ணி இந்த பூ
செம்பருத்தி பூவால பூஜை செய்யப்படுபவள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வர்ணனை. அடுத்து அக்ஷய் இருக்கிறேன். அபராஜிதாக்கு உடம்பு சரியில்ல, வரல. சரி, அக்ஷய் இருக்கிறேன் இல்ல தெரியலையே. கீர்த்தனா மாமா நான் கதை சொல்லட்டுமா மாமா? போனி. சரி, யாராவது ஒருத்தருக்கு பஜனைக்கு வாய்ப்பு. கதை கொஞ்சம் பெருசா இருக்கு. பஜனை ஒருத்தருக்கு வாய்ப்பு. பாடட்டுமா? யார் வேணா பாட்டுமண்ணே. பாடு. சட்டன் माटी कहे कुम्हार सो तू क्या रोंदे मोहे, एक दिन ऐसा होवेगा मैं रोंदूंगी तो है। माटी कहे कुम्हार सो तू क्या रोंदे मोहे, एक दिन ऐसा होवेगा मैं रोंदूंगी तो है। आए हैं तो जाएंगे राजा रंग फकीर, आए हैं तो जाएंगे राजा रंग फकीर, एक सिंहासन चढ़े चले एक बंधे जंजीर, निर्बल को न सताए जाके मोटी हार, बिना जीव के सांस सो लोह भस्म हुई जाए, चलती चाकी जिया कबीरा रो, दो पाटन के बीच में बाकी बचान को, चलती चाकी जिया कबीरा रो, दो पटन के बीच में बाकी बचान को, बाकी बचान को, दुख में सुमिरन सब करे सुख में करे ना को, जो सुख में सुमिरन करे तो दुख काहे हो, पत्ता टूटा डार से ले गई पवन उड़ाए, पत्ता टूटा डार से ले गई पवन उड़ा, अब के बिछड़े कब मिलेंगे दूर पड़े है जान, कबीरा आप ठगाई और न ठगे तो, आप ठगे सुख उपजे और ठगे दुख हो, और ठगे दुख हो।
माटी कहे कुम्हार सो तू क्या रोंदे मोहे, एक दिन ऐसा होवेगा मैं रोंदूंगी तो है, मैं रोंदूंगी तो है, मैं रोंदूंगी तो है. இந்த கபீர்தாசர் வந்து பெரிய வேதாந்தி. இந்த பாட்டு பாருங்க. மண் வந்து இந்த குயவன்கிட்ட சொல்றதான், யோ நீ என்னடா என்ன பிசைற, ஒரு நாள் வரும் நான் ஒன்ன போட்டு பிசைவேன் அப்படின்னு. யாரு ராஜாவா இருந்தாலும் சாதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வந்த எல்லாரும் போகணும் அப்படின்னு சாங்கிய யோகம் மாதிரி அவருடைய எல்லா பாட்டும் அப்படிதான். நம்ம தேசத்துல தர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதுல அதாவது வைஷ்ணவ சைவ சாக்த அப்படின்னா ஒரு சம்பிரதாயத்தை, ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தை ஒரு வழிபட்டு அந்த மாதிரி. அத்வைத்தம் துவைத்தம் இருக்கு, விசிஷ்ட அத்வைத்தம்லாம். அத்வைத்தம்ங்கிறது இந்த மாதிரி கருத்துக்கள் அதிகமா வரும். அதுல விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் எல்லா சொரூபங்களையும் உண்மையா ஏத்துக்கிறது, இது எல்லாமே வழி அந்த திசையில போகும் அப்படின்னு ஏத்துக்கிறது அத்வைத்தம். துவைத்தத்துல நான் வந்து வேற, அவனை நான் வழிபடணும், ரெண்டா பார்க்கிறது. அத்வைத்தத்துல எல்லாம் ஒண்ணுதானு. துவைத்தத்துல நான் அவனை வழிபடணும், அவன் வந்து வெவ்வேறு உருவங்களா இருக்கலாம், அவனை வழிபடுதல் அப்படி அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு. அதனால கபீர்தாஸ் வந்து வேதாந்தி அல்ல யோகின்னு சொல்லலாம், மிகச்சிறந்த யோகி. சரி, கீதைக்கு போகலாம். இது அஷ்டபதி. நவநீதா. யாரு? ரியல்மி. கடைசியா பாடுறேன்னு அனுப்பியிருக்கா. ஆனா நவநீதா சரி, கதைக்கு போவோம். கதை இன்னைக்கு யாரு சொல்லிருக்கு? கதை 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 காயத்ரி உடனே வரணும். அடுத்தது கீர்த்தனா எனக்கு சொல்லிருந்தீங்க. என்னம்மா? கதை கீர்த்தனா தான் சொல்லிருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாருக்கும் நியாஜ்வாசாய நித்யா பரமாத் பலபத்ர சுபத்ராம் ஜெகநாதாய தே நமः. என்ன மாமா? ஸ்மரகரள கண்டனம் சிரசி கிரணம் தேகிபத பல்லவம் உதாரம் ஜுவலதிமயி தாருணோ மதனகத நானலோ ஹரது தது பாகித விகாரம். இந்த வரிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜெகநாதருக்காகவே பிரத்யேகமா ஜெயதேவரால எழுதப்பட்ட அஷ்டபதியோட வரிகள். ஜெகநாதரிடத்துல பக்தியோட அஷ்டபதி எழுதின ஜெயதேவர் பத்மாவதி, அந்த திவ்ய தம்பதிகளோட கதை. அவர்கள் வாழ்நாள்ல ஜெகநாதர் நடத்திய சின்ன சின்ன லீலைகள், அதை பத்தி தான் இப்ப நம்ம கதையா பார்க்க போறோம். ஜெயதேவர் வந்து தன்னோட அஷ்டபதி எழுதும்போது இந்த வரிகள் பிறந்த கதை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, தேவசர்மா அப்படிங்கிறவர் தான் ஜெகநாத பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த அர்ச்சகர். அவரோட பொண்ணுதான் வந்து பத்மாவதி. அந்த தேவசர்மா வந்து தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பத்மாவதிக்கு ஏற்ற மணவாளனா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே அதை பத்தி ஜெகநாத பெருமாள் இடத்துலயும் வேண்டிண்டு அவர் இருக்கிறச்சே ஒரு நாள் அவருடைய கனவுல, தேவசர்மாவினுடைய கனவுல வந்து ஜெகநாத பெருமாள் சொன்னார், நாராயண சாஸ்திரி கமலாபாய் அப்படிங்கிறவருக்கு பில்வகாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு ஜெயதேவர்னு ஒருத்தவர் வந்து மகனா பிறந்திருக்கார், அவர் தான் உன்னுடைய பெண்ணுக்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லி
ஜெகநாத பெருமாளே கனவுல வந்து சொன்னார். அதுபடி தேவசர்மாவும் கனவுல இருந்து எழுந்த உடனே அவருக்கு தெரியறது அந்த கமலாபாய் அப்படிங்கிறவங்க வந்து இந்த தேவசர்மாவுக்கு தூரத்து சொந்தம். அதனால சரி பெருமாளே உத்தரவு கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் மறுபேச்சு இல்ல அப்படின்னு தேவசர்மா வந்து தன்னுடைய கமலாபாய் அந்த தூரத்து ஒரு அந்த பெண்ணுகிட்ட பேசி ஜெயதேவர் பத்மாவதி கல்யாணம் நடக்கிறது. பத்மாவதியும் ஜெயதேவருக்கும் வந்து ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாலும் தேனும் போல அவ 2 பேரும். ஜெயதேவரே வந்து ஜெகநாதர் மேல ரொம்ப பக்தியோட, ரொம்ப வந்து பகவான ஆசிரியிச்சு அவருக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணி பாடல்கள் எல்லாம் எழுதுவார். பத்மாவதியும் அதே போல தன்னுடைய பதிவிரதா தர்மத்தை முழுதுமா கடைபிடிச்சு, அதுல வந்து தீர்க்கமா இருந்து, கணவருக்கு கைங்கரியம் பண்றது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, இது 2த்தையுமே நன்னா பண்ணிட்டு வந்ததுனால, அவ 2 பேத்துக்கும் ஒரு உதாரணமா பாலையும், தேனையும் சொல்றா. 2மே சுவையா இருக்கும் இல்லையா? அதனால அப்படி சொல்றா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு நாள் வந்து இந்த வரிகள எழுதுறார் ஜெயதேவர். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம். அத எழுதுறார். அது என்னன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ராதா கிட்ட சொல்றாரு, விரக தாபத்தால தவிச்சுட்டு இருக்கிற என்னோட சிரசு மேல உன்னோட மலர் பாதத்த நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ராதை இடத்துல வேண்டி கேட்டுக்கிறார். அப்படி எழுதுறச்சு ஜெயதேவருக்கு வந்து சட்டன் தன்னோட மனசு வந்து தோன்றது. இல்ல உலகத்தையே அளந்தவர் பெருமாள். தன்னுடைய திருவடியால அவர் இந்த உலகத்தையே அளந்திருக்கார். அவர் போய் வந்து ராதா கிட்ட உன்னோட பாதத்த வந்து என்னோட தலை மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதா? இது வந்து அவ்வளவு சரியா இருக்காது. எனக்கு என்ன இவ்ளோ நான் கேவலமா எழுதிட்டேனே ஜெகநாதர பத்தி, இவ்ளோ கீழா எழுதிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டுட்டு அந்த எழுதின அந்த ஓலைச்சுவடிகள வந்து சுக்கு சுக்கா கிழிச்சு போட்டுட்டு, சரி நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அன்னைக்கு சனிக்கிழமை. அதனால எண்ணெய் வாங்கிட்டு அவர் நதிக்கரைக்கு குளிக்க போயிட்டார். குளிக்க போனதுக்கு அப்புறம் பத்மாவதி உள்ள போய் தன்னுடைய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கிறச்சு திடீர்னு ஒரு குரல், பத்மாவதி பத்மாவதி அப்படின்னு கூப்பிட்டுண்டு ஒரு குரல். என்ன குளிக்க போயிருந்தீங்களே அதுக்குள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பத்மாவதி கேட்கிறா. பத்மாவதி கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னா, ஒரு நல்ல அழகான வரி தோண்டி இருக்கு, அது எனக்கு மறந்து போயிடும், அதனால அந்த ஓலைச்சுவடி எடுத்துட்டு வா, நான் சட்டுன்னு எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஓலைச்சுவடியை எடுத்துன்னு வந்து கொடுக்குறா. இவரும் அதுல எழுதுறார். எழுதின விட்டு போயிடுறார். மறுபடியும் ஜெயதேவர் அவர் வரார். வந்ததுக்கு அப்புறம் இது என்ன இது, நான் வந்து கிழிச்சு போட்ட வரிகள் இதுல மறுபடியும் எப்படி வந்தது, நான் இதை எழுதலையே, நீ ஏதாவது எழுதினியா பத்மாவதின்னு ஜெயதேவர் பத்மாவதிட்ட கேட்கிறார். பத்மாவதி சொன்னா, என்ன நீங்க இப்படி மறந்து போயிட்டேன், நீங்க தானே வந்து என்கிட்ட ஓலைச்சுவடி வாங்கி ஒரு நல்ல அழகான வரிகள் தோண்டி இருக்கு, நான் அதை எழுதிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்களே, பாருங்க எண்ணெய் கரை கூட இருக்கு, நீங்க எழுதின எண்ணெய் கரை கூட அப்படின்னு சொன்ன விட்டுதான் ஜெயதேவருக்கு வந்து ஜெகநாதருடைய அந்த கருணை தோன்றிற்று. ஏன்னா ஜெகநாதருக்கே இந்த வரிகள் வந்து பிடிச்சிருக்கு. அவருக்கு வந்து பிடிச்சிருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த எண்ணக்கரையோட அதை எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது இந்த கதை. ஆனா ஜெயதேவர் வந்து பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நான் கிருஷ்ணரை பாடியும் கிருஷ்ணர் எனக்கு தரிசனம் கொடுக்கல, ஆனா என்னோட ரூபத்துல வந்து உனக்கு அவர் தரிசனம் கொடுத்திருக்காரு ஜெகநாதர், நீ ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்க, ஆனா எனக்கு கொடுக்கலையேன்னு அவருக்கு ஆனந்தமும் இருந்தது, வருத்தமும் இருந்தது. இந்த மாதிரி கலந்த ஒரு உணர்வுகளோட 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிடுத்து, விடிஞ்ச உடனே வந்து கார்த்தால எழுந்துட்டு பார்த்தா பத்மாவதிக்கு ஜெயதேவர காணல. எங்கேயோ அவர் போயிட்டார். என்னடா இது திடீர்னு இவரை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து 2-3 நாட்கள் வந்து பத்மாவதி சாப்பிடல, தூங்கல, எதுவுமே பண்ணல. கிருஷ்ணா கிருஷ்ணா இப்படி காணலையேன்னு அப்படியே அழுதுண்டே இருக்கா, எதுவுமே பண்ணல. இப்படியே விட்டு சாப்பாடும் இல்லை. ஒரு நாள் வந்து ஏகாதசி விரதம் வருது. அவ ஏகாதசி விரதமும் இப்படியே சாப்பாடு இல்லாம அப்படியே சாப்பிடாம இருந்துன்னு இருக்கா. அப்படி இருக்கிறச்சு தியானத்துல அப்படியே பகவானை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கா. என்னோட கணவரை காணலையே, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு அவ அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கா. தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்சு ஜெகநாதர் அப்படி தோன்றி சொல்றார். பிரத்யட்சமா ஜெகநாதர் தோன்றி சொல்றார், என்னோட கணவருக்கு எதுவும் ஆகாது. அவர் வந்து இந்த அஷ்டபதி பாடல்களையும் இன்னும் என்னை பற்றின நிறைய பாடல்கள் எல்லாம் வந்து பரப்பின்னு இருக்கார். அதனால ஒண்ணும் ஆகாது, அதனால நீ பயப்படாத அப்படின்னு ஜெகநாதரே சொல்றார். அதுக்கப்புறம் அவ கண்முழிச்சு தன்னோட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஆனாலும் மனசு அவளுக்கு வந்து ஆறல. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவர் அவருடைய தந்தை, அப்புறம் பக்கத்துல ஒரு மூதாட்டி இருக்கா. அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சுமங்கலி வந்து இவ்வளவு பட்னியா இருக்கக்கூடாது, கொடூர பட்னியா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அவங்களுடைய கணவருக்கு வந்து அது ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி என்னோட கணவருக்காகவும் என்னுடைய பித்ருக்களுக்காகவும் நான் வந்து எனக்காகவும் 3 கவலம் அண்ணா மட்டும்தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அவ சாப்பிட்டுடுறா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆறுது, திடீர்னு வாசல்ல வந்து ஒரு
பல்லக்கு வந்து நிக்கிறது. பல்லக்கு வந்து நின்னுண்டு அரச தூதர்கள் வராங்க. அரச தூதர்கள் வந்து இவர்கிட்ட என்ன சொல்றா, பத்மாவதி அம்மா யாரு அப்படின்னு சொல்லி அவ வந்து என்ன கேக்குறான்னா, இந்த மாதிரி ஜெயதேவருடைய மனைவியை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விட்டு உள்ள இருந்த பத்மாவதி ஜெயதேவருங்கிற பேரை கேட்ட உடனே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வரா. அப்படி என்ன ஆச்சு அவருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வரா. ஓடி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரௌஞ்ச மன்னன் ஒரு மன்னன், அந்த மன்னனோட மாளிகையில தான் இப்ப ஜெகநாதர் வந்து ஜெயதேவர் வந்து இருக்கார். அதனால அவருடைய மனைவியான பத்மாவதியை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு பத்மாவதியும் வந்து அந்த பக்கத்துல இருந்த வாழ்க்கை தன்னோட தந்தை கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்புவா. கிளம்பி போயிட்டு அந்த மன்னர் இருக்கும் இடத்துல பல்லக்கு நிற்கும். அவ இறங்கி தன்னுடைய கணவரான ஜெயதேவரை பார்த்த உடனே போய் 3 முறை அவரை வலம் வந்து நமஸ்கரிச்சு வணங்கறதுக்காக கீழே விழுவா. அப்பதான் பார்த்தா அவருக்கு வந்து கால் இருக்காது, முடமாகி இருப்பார். அதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவா. ரொம்ப அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. மூர்ச்சையாகி கீழே விழுந்துருவா. சரின்னு அந்த தாசிகள் எல்லாம் வந்து முகத்துல தண்ணீர் தெளிச்சு அவரை எழுப்பி அவ எழுந்துட்டு சரின்னு இப்படி முகத்தை பார்த்து நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்றச்சு அவருக்கு கையும் இருக்காது. அதை பார்த்த உடனே இன்னும் அவ அதிர்ந்து போயிடுவா. அதிர்ந்து போய் கிருஷ்ணா என்ன இது அப்படின்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவா. அப்பதான் ஜெயதேவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவார். நான் நதிக்கரையில குளிச்சுட்டு வரச்சு பகவான் தாஸ்னு ஒரு செட்டியார் ஒருத்தர், அவர் வந்து ஒரு சேட் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், என்னோட இல்லத்துக்கும் நீங்க வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணுங்க, அஷ்டபதி பாடல்கள் எல்லாம் பாடுங்க அப்படின்னு என்ன ரொம்ப வேண்டி கேட்டுண்டார். அதனால நான் அவராத்துக்கும் போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணி பாடல்கள் எல்லாம் பாடினேன். அதுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் எனக்கு கொடுத்தார். பரிசுகள் எல்லாம் கொடுத்து என்ன பல்லக்குல ரொம்ப ராஜ மரியாதையோடு தான் என்னை அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே அனுப்பிச்சு வச்சப்போ நான் திருப்பி வர்ற வழியில சில கல்வர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, என்னோட பொருள்கள் எல்லாம் பறிச்சுட்டு என்னோட கையும் காலையும் வந்து வெட்டி என்ன ஒரு பாழும் கிணத்துல போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆனா பாழுங்கிணத்துல விழுந்தது எனக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஜெகநாதர் என்ன பண்ணார், அவரோட லீலைகள் எல்லாம் ஒண்ணா எனக்கு காட்டிகிட்டே இருந்தார். ராசக்கிரீட லீலையும் கோவர்தனகிரியை உயர்த்தினதும் இந்த மாதிரி ஒவ்வொரு லீலையும் கிருஷ்ணர் காட்டின அந்த லீலைகள் எல்லாம் ரசிச்சு நான் அதுலயே மயங்கிட்டேன். எனக்கு வந்து வழியே தெரியல. அதனால நீ எதுவும் பகவான் மேல கோவம் கொள்ளாத பத்மாவதி. ஒருவேளை அவங்க என்னோட கை கால்களை எடுக்காம என்னோட தலையை எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. இந்நேரம் பாடல்கள் பாடுறதுக்கு கூட என்னோட உயிர் இருந்திருக்காது அப்படின்னு பத்மாவதி கிட்ட சொல்றார். எனக்கு தான் கை மாதிரி நீயும் கால்கள் மாதிரி ராஜாவும் இருக்காரே, அப்புறம் ஏன் நான் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெயதேவர் வந்து சொன்ன உடனே ஒரு வழியா பத்மாவதி மனசை தேத்திண்டு அங்கேயே அந்த ராஜா கிட்ட அந்த ராஜா வந்து அப்போ அந்த சமயத்துல வந்து இந்த ராஜா வந்து என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறதையும் ஜெயதேவர் சொல்றார். இந்த என்னோட முனகல் சப்தம் கேட்டு இந்த ராஜா வந்து என்னை அழைச்சிட்டு போய் எனக்கு மருந்து போட்டு உன்னை பத்தியும் கேட்டு அவர் உன்னை வந்து இங்க கூட்டின்னு வர வச்சார் அப்படின்னு சொன்ன உடனே பத்மாவதியும் மனசை தேத்திண்டு என்ன பண்றா, அங்க ராஜா பக்கத்திலேயே ராஜா கொடுத்த ஒரு அறையில அவ 2 பேரும் வசிச்சின்னு வரா. பத்மாவதி வந்து சாதாரணமாவே தன்னோட பதிவிரதா தர்மத்துல ரொம்ப நிஷ்டையோட நேம நிஷ்டையோட இருப்பா. என்னன்னா அவர் வந்து அவருக்கு பகவானுக்கு தலிகை பண்ணி கொடுக்கறது, பூமாலைகள் தொடுத்து தர்றது, பகவானுக்கு விதவிதமா அலங்காரம் பண்றது, இந்த மாதிரி நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தா. அவர் ஜெயதேவர் வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னா அவ எழுதி தருவா பாடல்கள் சொல்ல சொல்ல. அதே மாதிரி ஏதாவது பாடல்கள் பாடணும்னா அவ பாடி காட்டுவா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய சேவைகள் செய்துட்டு வந்தா. இப்போ அவருக்கு கை கால்கள் இல்லாததும் இன்னும் அவருக்கு வந்து பல் துளக்கி விடுறது, அவரை குளிச்சு விடுறது, தொடச்சு விடுறது, அவருக்கு கோபி சந்தனமிட்டு அவர் கையால வாங்கி அவருக்கு பதிலா பூஜைகள் பண்றது, வர்ற தூதர்களுக்கு எல்லாம் உணவளிக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேவைகளா செஞ்சுட்டு வந்தான். இப்படி இருக்கிறச்ச அந்த நாட்டு மகாராணி, அந்த மகாராணிக்கு வந்து புராணங்களோட சாரங்களையும் நல்லுரைகள் உபதேசங்கள் இது மாதிரி எல்லாம் பத்மாவதி பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்றச்சு ஒரு முறை வந்து பதிவிரதா தர்மத்தை பற்றி ஒரு சர்ச்சை மாதிரி ஒரு விவாதம் மாதிரி அப்படி வந்தது. அப்ப வந்து அந்த அரசி கேட்டா, சீதாதேவி வந்து தீக்குளிச்சா அதனால கற்புக்கரசின்னு சொன்னா. இப்ப நம்ம எல்லாம் என்ன வந்து தீக்குளிக்க முடியுமா, அதனால வந்து நம்ம பத்னி இல்லைன்னு ஆயிடுமா, நம்மளும் தானே வந்து பதிவிரதா தர்மத்துல இருக்கோம். நீயும் தான் வந்து எங்களுடைய குருவான ஜெயதேவருக்கு எத்தனையோ பணிவிடைகள் செய்யற, ஆனா வந்து நீ போய் தீயில இறங்குனா நீ கருகிடுவ தானே, அப்படின்னா உன்னை வந்து பத்னி இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்படின்னு சதிதேவி, அதே மாதிரி சதிதேவியை பற்றியும் சாவித்திரிய பற்றியும் இந்த மாதிரிலாம் சொல்லி அரசி வந்து ஒரு விதண்டாவாதமா ஒரு விவாதமா வந்து ஆரம்பிச்சா அந்த பேச்ச. அதற்கு பத்மாவதி சொன்னா,
அரசி நீங்க வந்து விவாதத்துக்காக கேட்டாலும் சரி, இல்லனாலும் சரி, இன்றளவிலும் வந்து பதிவிரதா தர்மத்தோட இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க தான். அதே மாரி அதிசயங்கள் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பத்மாவதி சொன்னதும், அந்த அரசியாருக்கு வந்து கோபம் வந்துரும். இவ வந்து குருவோட பத்னிங்கிறதுனால நம்ம மரியாதை குடுத்தா, இவ நம்மகிட்டயே திமிரா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அரசி என்ன பண்ணுவா, தன்னோட பணியாட்கள், அந்த பணிவேலை செய்யும் அந்த தாதி பெண்கள கூப்ட்டு, ஜெயதேவருடைய உடை ஒண்ணு எடுத்துட்டு வந்து, இதுல வந்து புலியோட ரத்தத்த தெளிச்சுட்டு, அத வந்து பத்மாவதி கிட்ட கொண்டு போய் நீங்க குடுங்க. குடுத்துட்டு, அவர் காட்டுக்கு போயிருந்தா, போயிருக்கும்போது புலி வந்து அவர அடிச்சிடுத்து அப்படின்னு சொல்லுங்க, அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அந்த தாதி பெண்கள் சொல்லுவா, "இல்ல அரசி, குரு பத்னி கிட்ட இந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அது வேற ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது, தப்பு" அப்படின்னு சொன்னவிட்டு, "நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க" அப்படின்னு அரசி சொல்லிடுவா. சரின்னு இந்த தாதி பெண்களும் அந்த துணிய எடுத்துட்டு போய் பத்மாவதி கிட்ட குடுத்துட்டு, அதுக்குள்ள அரசியும் அங்க வந்துருவா. அரசி வந்துட்டு பார்த்தாலும் அரசரும் ஜெயதேவரும் வந்து காட்டுக்கு போனா, "என்ன ஆச்சோ தெரியலையே! எனக்கு ரொம்ப சலனமா இருக்கு மனசு" அப்படின்னு சொன்ன உடனே, "அங்க ஏதோ புலி வேற அலைஞ்சுன்னு இருக்குன்னு சொன்னா" அப்படின்னு சொன்ன உடனே, இந்த தாதிகளும் வந்து அந்த துணிய காண்பிச்சு, இந்த மாரி ஜெயதேவர ஒரு புலி ஒண்ணு வந்து அடிச்சிடுத்து. அதோட ரத்தக்கரை தான் இது. அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் இல்ல, அதனால ஓட முடியல அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியத்த கூட முடிக்கல. அவர் இறந்து விட்டார் அப்படின்னு கேட்ட உடனேவே பத்மாவதி மூர்ச்சை அடைஞ்சு கீழ விழுந்துட்டா. சரின்னு அரசி போய் என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போய் அவ மூக்குல கை வச்சு பார்க்கும்போது பார்த்தா மூச்சு நின்றுது. ஐயோ! இப்படி ஒரு பதிவிரதா தர்மத்தோட இவ்ளோ பத்னியா இருக்கிறவள்ட்ட போய் நம்ம விளையாண்டுட்டோமே! இவங்கள சோதிச்சு பார்க்க போய் அப்படின்னு அரசிக்கு ஒண்ணும் புரியல. ஒரே பதட்டம் ஆயிடுது. ஏன்னா ராஜாவுக்கு வந்து ஜெயதேவர் மேலயும், பத்மாவதி மேலயும் ஜெயதேவர் மேல அப்படி ஒரு மரியாதை, அப்படி ஒரு குரு பக்தி. அவருக்கு வந்து அப்படி ஒரு பயபக்தி உண்டு அவர் மேல. அதனால அரசிக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. "இறந்தே விட்டாளே இவ! கணவர் இறந்துட்டாங்கிற செய்தி கேட்டு அடுத்த நிமிஷமே இறந்துட்டாளே!" அப்படின்னு சொல்லி பயந்துண்டே இருக்கா. அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறச்சே அரசர் அங்கிருந்து வரார். வர வழியிலேயே வந்து பல பேர் என்ன பண்றாங்க, இந்த மாரி அரசர் வந்து ரொம்ப பயபக்தி கொண்டவர் ஜெயதேவர் மேல. அதனால அரசிய வந்து கொன்னாலும் கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசின்னு இருக்கா. எல்லாரும் பேசின்னு இருக்கிறதைய அப்படியே கேட்டுண்டு அரசர் இங்க வரார். வந்த உடனே அவரு இந்த செய்திய கேட்ட உடனே அரசி மேல ரொம்ப கோவம் வந்துடுறது. ரொம்ப கோவம் வந்துட்டு, "என்னோட குலத்தையே நீ கெடுக்க வந்திருக்க. இந்த மாதிரி ஒரு காரியத்த யாராவது பண்ணுவாங்களா? இப்படி ஒரு பதிவிரத போய் யாராவது சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இந்த விஷயத்துல போய் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஒரு வாள் எடுத்துட்டு அரசிய வந்து இப்படி வெட்டுறதுக்காக போறார். அப்படி போறச்சு சட்டுன்னு ஜெயதேவர் என்ன பண்றார், ஓட ஆரம்பிச்சார். முடவனா இருந்தவர் முடவன் அப்படிங்கறத மறந்தும் ஓட ஆரம்பிச்சார். அதே மாதிரி கையிழந்த அவரும் தன்னோட கையால அதை தடுத்தார். ஜெகநாதருடைய கருணையால அவருக்கு வந்து கையும் வந்துடுத்து, காலும் வந்துடுத்து. அப்ப என்னாச்சு, ஜெயதேவர் வந்து அவரை தடுக்க பத்மாவதி இறந்து விட்டாயா அப்படின்னு சொல்லி பலவாரா புலம்புறார் அவர். ஒரு கிருஷ்ணருக்கு எப்படி ராதை இருந்தாலோ அதே மாதிரி ஜெயதேவரான எனக்கு பத்மாவதி நீதான் நினைச்சிட்டு இருந்தேனே, என்னை விட்டுட்டு இப்போ போயிட்டியே அப்படின்னு சொல்லி பலவாறாக அவர் வந்து புலம்புறார். புலம்புனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றார், ஜெகநாதரிடத்துல ஆம், அவர் வந்து அந்த பாழும் கிணத்துல இருந்தப்போ என்னென்னலாம் பார்த்து ரசிச்சாரோ, அதெல்லாம் நினைத்து ஒரு தசாவதார பாடல வந்து பாடுறார். அந்த தசாவதார பாடல பாடுன உடனேவே ஜெகநாதர் ஒரு அந்தணரோட வடிவில வரார். அந்தணரோட வடிவில வந்து, "ஜெயதேவா, நீ ஏன் என்ன கூப்பிட்ட? நீ பாடல் பாடியிருந்தாலே உன்னோட மனைவி பத்மாவதி எழுந்திருப்பாளே! அப்புறம் ஏன் ஜெயதேவா நீ என்ன கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆ ஒரு ஒரு ஆசையா கேட்கிறார் ஜெகநாத பெருமாளே. எழுந்துருப்பாளே! அப்புறம் ஏன் நீ என்னை கூப்பிட்ட? ஒருவேள நீ எழுப்பி விட்டுட்டன்னா, உனக்கு வந்து நான் இறந்தவரையே பிழைக்க செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஆணவம், அந்த அகம்பாவம் வந்துருமோன்னு நெனச்சு நீ என்ன கூப்பிட்டியா? இல்ல வந்து எல்லாரும் உன்கிட்ட இந்த மாதிரி இறந்தவாள எடுத்துன்னு வந்து பிழைக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாளோன்னு பயந்துன்னு நீ என்ன கூப்பிட்டியோ? அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட சொல்லிட்டு, உடனே பத்மாவதிய பார்க்குறாரு கிருஷ்ணர். ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்துட்டு, "பத்மாவதி, இன்னும் எவ்வளோ நாழி நீ தூங்கின்னு இருப்ப? பாரு, ஜெயதேவர் எவ்வளோ தவிக்கிறான் பாரு, எழுந்துரு" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பத்மாவதியும் கண் விழிச்சு பார்ப்பா. அப்போ பரமாத்மா ஜெகநாதர் ஸ்ரீகிருஷ்ணரையும் பார்த்து சேவிப்பாள். தன்னுடைய பர்த்தாவான ஜெயதேவரையும் பார்த்து சேவிப்பாள். இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார். அதை நினைச்சு அவ 2 பேரும் ஆனந்தப்பட்டு 2 பேரும் அப்படி ஒரு திவ்ய தம்பதியா இருந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி அவரை ஆசிரியிச்சு இருந்தார்கள். இதான் ஜெயதேவர் பத்மாவதி அவர்களுடைய கதை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நவநீதா.
अनेक नारी मनोहारी विलासलालसं मुरारी उपदर्शयन्त्यसौ सखी समक्षं पुनराग राधिका चन्दन चर्चित नीलकलेभर पीतवसनवनमाली चन्दन चर्चित नीलकलेभर पीतवसनवनमाली केलिचलन् मणिकुण्डलमण्डित घण्टयुग स्मितशाली राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति केली परे राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति पीनपयोधर भारभरेण हरिं परिरव्यसरागम् गोपवधूरणो गायति काचित्सूदञ्चित पञ्चम रागं राधे हरिरिह मुक्त वधूनिकरे विलासिनी विलसति कापि विलास विलोल विलोचन खेलन जनित मनोजम् ध्यायति मुग्ध वधूरधिकं मधुसूदन मदन सरोजं राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति कापि कपोलतले मिलितालपितुं किमपि स्तुतिमूले कापि चुचुम्ब नीतं भवति दयितं पुलकैरनुकूले राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति केलिकला कुतुकेन चकाचित् यमुना जलकूले मञ्जुल मञ्जुल कुञ्जगतं विचकर्षकरेण दुकूले राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति करतल ताल तरल वलयावली कलित कलश्वनपंशे रासरसे सह नृत्यपरा हरिणा युवती प्रशंसे राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति सृष्यति कामपि
चुम्बति कामपि रमयति रामाम् पश्यति चारुतरा अपरामनुगच्छति वामाम् राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति श्रीजयदेव भणितमिदम् अद्भुत केशव केलिरहस्यम् वृन्दावन विपिने ललितं वितनोतु शुभानियसस्यम् राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति केलिभरे राधे हरिरिह मुग्ध वधूनिकरे विलासिनी विलसति। नमस्कारं சரி, கீதை உமா சுப்பிரமணியன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கீதையில 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் சொல்ல போறேன். கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவ ப்ரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாஹ யஸ்ரேயஸ்யாநிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம். கீதையில இதுக்கப்புறம் தான் கீதையே ஆக்சுவலா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவா. என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி முதல் சாப்டர்ல எல்லாம் எல்லாத்துலயும் பார்த்தேன்னாக்கா, கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொந்தக்காரர் மாதிரி பேசிட்டு இருப்பா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஒண்ணும் முடியல, நான் போர் புரியணுமான்னு தெரியல, எனக்கு போர் புரிஞ்சு எனக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் கிடைச்சா, ஆனா என்னோட சொந்தக்காரர் செத்து போயிட்டா, அப்படி இருந்தா நான் அதுக்கப்புறம் எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிண்டே வர. கிருஷ்ணர் எதுவுமே பதில் சொல்லல. அவர் என்ன சொல்றாரோ சொல்லட்டும் அப்படின்னு கேட்டுட்டே வர. இந்த ஸ்லோகம் வந்தோடனே என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டேஜ்ல கார்பண்ய தோஷம் அப்படின்னா, நான் பயங்கர ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன், ரொம்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு தைரியம் இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல, நான் என்னோட புத்தி குழம்பி இருக்கு, எனக்கு எது தர்மம், எது நான் பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, எனக்கு எதுவுமே தெரியல. சோ நீ என்ன பண்ற, நான் ஃபுல்லா உங்ககிட்ட சரண் அடைஞ்சிட்டேன், நீங்க எனக்கு என்ன சிஷ்யனா ஏத்துக்கோ, உனக்கு எனக்கு எது நல்லது அப்படின்னு தெரியுதோ, எனக்கு எது நல்லது அப்படின்னு உனக்கு தெரியும், சோ நீ எனக்கு அத சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னாக்கா, குரு எப்படி அப்படின்னாக்கா, ஒரு கபீர் தாஸோட தோஹா ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, கபீர் ஆக்சுவலா கபீரை பத்தி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, 2 பக்தி இருக்கு ஆக்சுவலா, நிர்குண பக்தி, சகுண பக்தி. கபீர் நிர்குண் பக்தி ஃபாலோ பண்றவர். நிர்குண பக்தி அப்படின்னாக்கா, கடவுள் ஒருத்தர் இருக்கார், எல்லாத்துக்கும் மேல பரபிரம்மா இருக்கார், அவருக்கு ஒரு உருவம் கிடையாது, அவர் அவருக்கு தோல் வலிமை, எல்லையற்ற தோல் வலிமை உடையவர், பலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்புறவர் கபீர். சோ கபீர் எப்பயுமே எப்படின்னாக்கா, குருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஒரு தோஹா கூட ஒண்ணு இருக்கு, நம்ம தமிழ்ல திருக்குறள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நிறைய கபீர் தாஸ், ரஹீம், சூர்தாஸ் இவெல்லாம் எழுதியிருக்கா. அப்போ கபீர் குருவோட பெருமை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, குரு கோவிந்த தோ கடை காக்கே லாகம் பாய் பலிஹாரி குரு ஆப்புனே கோவிந்த தியோ பத்தாய். ஆக்சுவலா என்ன அப்படின்னாக்கா, குரு அண்ட் கோவிந்தர் 2 பேரும் நம்ம முன்னாடி நின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் குருக்கு தான் மரியாதை கொடுக்கணுமா. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ அதுல குரு பெரியவர், கோவிந்தர் சின்னவர் அப்படின்றத காட்ட வரல. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, அந்த குரு தான் கோவிந்தரை பத்தியே நமக்கு சொல்லி கொடுத்தார். சோ கோவிந்தர் இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு குரு வேணும். சோ அதனால என்ன அப்படின்னாக்கா, எப்போ நம்ம குரு நம்ம குரு கிட்ட ஃபுல்லா சரண் அடைஞ்சிடணும்.
சரண் அடைஞ்சிட்டான்னா அவரே நம்மளோடது எல்லாமே பார்த்துப்பார். நம்மளோட என்னென்ன பிரச்சனை, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியல, நீ பண்ணிக்கோ. அதுதான் அர்ஜுனன் கடைசியில பண்றான். இப்ப எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, நான் பூரணமா நான் சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் சரண் அடைஞ்சோடனே அதுக்கப்புறமா பகவான் கீதை சொல்றாரு. அர்ஜுனனால கீதை நமக்கும் கிடைச்சது. இதுதான் இந்த ஸ்லோகத்துல நான் புரிஞ்சின்றது. தன்யவாதக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். ஸ்லோகம் தஸ்மை ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்லோகா சொல்லிருந்தேன் 10th அத்தியாயில. இன்னைக்கு 6th to 10th ஸ்லோகா சொல்லப்படுது. மஹர்ஷய सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मनसा जाता योषालोक इमा प्रजाः एतां विभूतिं योगं च मम यो वेति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वप्रवर्तते इति मत्वा भजन्ते मां बुद्धा भावसमन्विताः मच्चित्ता मद्गतप्राणा बोधयन्तः परस्परं कथयन्तश्च मां नित्यं तुष्टिन्ति च रमन्ति च तेषां सततयुक्ता भजन्त पूर्वकं ददामि बुद्धियोगन्तं तं येन मामुपयन्ति ते. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. கௌஷிக், அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அடுத்த 5 சொல்லுங்க. கௌஷிக். சரி. அஸ்வினி. அஸ்வினி. அபிராமி அந்தாதி தெரிந்தவர்கள் ஒரு செய்யுள் ஆரம்பிக்கலாம். யாராவது தெரிந்தவர் இருந்தா சொல்லுங்க. அபிராமி அந்தாதியே கும்போ விசுத்தாத்மா விசோதன சொல்லு. अनिरुद्धो नौमित विक्रमः कालनेमिनिः वीरः शौरी शूरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेश केशवः हरिः कामदेव ब्रह्मज्ञो महाकर्म महातेज महोरगः महाकृतु महायज्ञो महायज्ञो महारविः सर्वस्तवप्यस्तोत्रस्तुतिस्तोतारणप्यः पूर्ण पुण्य कीर्तननामयः मनोजोतीर्थकरो वसुरेता वसुप्रदो वासुदेवो वसुनाभिः सद्गति सत्ता सद्भूति सत्परायणः शूरसेनो यदुश्रेष्ठ सन्निवासस्यामुनः भूता वासो वासुदेव सुर्वा संलेयो नलः नृपः दर्पदो दुर्धरोतापराजितः विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिर्मूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्त शतमूर्तिशताननः एको नैकसवक्तव्यं यत्र गुणोत्तमं लोकबन्धुर् लोकनाथो माधवो भक्तवत्सलः सुवर्णवर्णो हेमांगो वरांगस्वेदनागतिः वीरः विषमशून्य गदाशिरश्चलश्चलः. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. நான் சொன்னது கேட்டதா தெரியல. அபிராமி அந்தாதியா? ஆமாம். யாருன்னா ஒரு செய்யுள் சொல்லலாம். நாளையில இருந்து ஆரம்பிப்போம். நீங்க சொல்லுறா இப்போ ஏதேனும் ஒண்ணு வரிசையா சொல்லணும்னு அவசியம். சரி சரி. இப்பயா நாளையா? நீங்க ரெடியா இருந்தா சொல்லுங்க. நீங்க என்னன்னா ரெடியா இருக்கு. தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே
உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விரிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென்பாச அங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நினது திருவடிக்கே திருவே வெறுவிப்பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. அஞ்சாவது, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாச அங்குசமும் கரும்பும் கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கிலையே. ஆமா, இதே மாதிரி அபிராமி பதிகம்னு ஒண்ணு இருக்கு, 11 பாட்டு. நாளைக்கு வந்து பஜன் செக்ஷன்ல நம்ம நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு சண்டை செய்யும். சரி, முடிக்கலாமா? யோகேஸ்வர सच्चिदानन्दं वासुदेवं रजप्रियं धर्म संस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णमेवावशिष्यते. सहनवतु करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. शान्ति நமஸ்காரம் தாத்தா. நான் 10th சாப்டர் எடுத்திருக்கேன். இந்த 10th சாப்டர் முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லா ஸ்லோகா 5 ஸ்லோகா சொல்லிட்டு நீ சொல்லு. சரி.